இன்னைக்கு நம்ம பிளாசம் நெயில் ஆர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எந்த நெயில் ஆர்ட் பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு நெயில் டிப் வந்து பஃப் பண்ணிக்கோங்க. எதுக்கு பஃப் பண்ண சொல்கிறேன்னா பாருங்கள், இந்த நெயில் டிப்பில் இருக்க ஷைனஸ் எடுத்திங்கன்னா தான் ஜெல் பாலிஷ் வந்து உரிச்சிட்டு வராமல் இருக்கும். அதை தவிர நீங்கள் வந்து ஜெல் பாலிஷ் அப்படியே டைரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னு சொன்னீங்கன்னா ஜெல் பாலிஷ் வந்து உரிச்சிட்டு வந்துடும். அப்புறம் ஜெல் பாலிஷ் மேலே நம்ம தப்பு சொல்ல முடியாது, அதோட நேச்சரே அப்படி தான். நீங்கள் என்ன மாதிரி நெயில் பாலிஷ் வந்து ஷைன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஜெல் பாலிஷை தவிர வேறு நார்மல் நெயில் பாலிஷில் நல்லா ஷைன் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கினீங்கனாலும் அது வந்து ஜெல் பாலிஷில் இருக்க எஃபெக்ட் வந்து அந்த நார்மல் நெயில் பாலிஷில் இருக்காது. சரிங்களா? இதில் ஏன் நல்லா ஷைனிங் ஆகுனா அதில் ஆயில் கண்டென்ட் இருக்கும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி ஷைனாக இருக்கிறத எடுத்துட்டு பஃப் பண்ணணும். பஃப் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் நீங்கள் ஜெல் பாலிஷ் யூஸ் பண்ணும்போது அது உரிச்சிட்டு வராமல் நல்லா ஸ்ட்ராங்காக க்ரிப்பாக இதிலே இருக்கும். சரிங்களா? அதுக்காக தான் வந்து நம்ம ஜெல் பாலிஷ் வந்து எப்பயுமே பஃப் பண்ணிவிட்டு போடுறோம். பஃப் பண்ணிவிட்டு போடுற அளவுக்கு மற்ற இதுலேயும் அந்தளவுக்கு அழகாக வராது. ஜெல் பாலிஷில் இருக்க அழகு வந்து நார்மல் நெயில் பாலிஷில் இருக்காது. சரிங்களா? நம்ம எப்படி வந்து மேக்கப்லாம் வந்து நார்மல் ப்ராடக்ட்ஸும் இருக்கும், அதே மாதிரி ப்ரொஃபஷ்னல் ப்ராடக்ட்ஸும் இருக்கும் இல்லைங்களா? அது மாதிரி தான் இதுக்கும் ப்ரொஃபஷ்னல் ப்ராடக்ட்ஸும் இருக்குது, நார்மல் நெயில் பாலிஷும் இருக்கும். ஆனால் நம்ம ப்ரொஃபஷ்னல்னு வரும்போது ப்ரொஃபஷ்னலாக இருக்க ஜெல் பாலிஷ் தான் அப்ளை பண்ணணும். சரிங்களா? இப்போது நான் ஜெல் பாலிஷ் அப்ளை பண்ணிக்கிறேன். எந்த ஜெல் பாலிஷ் எப்படி அப்ளை பண்ணணும், சென்டரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரஷ் மட்டும் பேக்கில் எடுத்துகிட்டு போங்க. சரிங்களா? அப்போ தான் வந்து பாலிஷ் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் இங்கேருந்து விடும்போதே உங்களுக்கு எப்படி கம்மியாக எடுக்கணுன்றது வந்துடும். சரிங்களா? ஆனால் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஜெல் பாலிஷ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா சென்டரில் வச்சுட்டு அப்புறம் ப்ரெஷ்ஷை மட்டும் இப்படி எடுத்துகிட்டு போங்க. அதுவே கொஞ்ச நேரத்தில் டார்க் ஆகிடும். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் சரியாக க்யூர் பண்ணலனாலும் உரிச்சிட்டு வந்துடும். இப்போது இதை 30 செகண்ட்ஸ்க்கு க்யூர் பண்ணுறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், பிளாசம் ஜெல்லுன்னு இது மாதிரி கிடைக்கும். இதை வந்து நம்ம மேலே அப்ளை பண்ணணும். பிளாசம் நெயில் ஆர்ட்டுக்கு இந்த பிளாசம் ஜெல் அப்ளை பண்ணணும் மேலே. எல்லா ஜெல் பாலிஷ்மே வந்து சென்டரில் வச்சுட்டு அப்புறமா பேக்கில் போங்க. பேக்கில் போயிட்டு கொஞ்சம் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு மேலே தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். பிளாசம் ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம க்யூர் பண்ணக்கூடாது. இப்போது நான் ரேண்டமாக ஒரு 2 கலர்ஸ் எடுத்திருக்கேன். ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். பாருங்கள், நான் பிளாசம் ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு க்யூர் பண்ணலை. க்யூர் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு ட்ராப் வைக்கிறேன். அது அப்படியே பெருசாகிட்டே வரும் பாருங்கள். அந்த ட்ராப் வந்து ரொம்ப பெருசாகிட்டே வரும். நெக்ஸ்ட்டு இந்த ட்ராப் வைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ட்ராப் வைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ட்ராப் வைக்கிறேன். நீங்கள் வைக்க நான் குட்டியாக வைக்கிறேன், ஆனால் அது எவ்வளோ பெருசாகிட்டே வருது பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த ட்ராப் வைக்கிறேன். வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்கள். நீங்கள் அப்படியே வச்சிருக்க நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு அது பெருசாகிட்டே இருக்கும். இதுதான் வந்து பிளாசம் ஜெல். இது மாதிரி பெருசாகிறது தான் வந்து பிளாசம் ஜெல்லுன்னுவாங்க. இதுக்கு மேலே நீங்கள் டிசைன்ஸ் வேணால் கொடுத்துக்கலாம். எங்கே பிளாசம் ஜெல் நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது வந்து க்யூர் ஆகலை. அந்த க்யூர் ஆகாததுலேருந்தே நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இது ஒரு டிசைன் மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் இதில் கூட டிசைன் பண்ணிக்கலாம்.
இதை ஒரு டிசைனாகவும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன் சைட் மட்டும் பண்ணீங்க இல்லையா, அது மாதிரி இந்த பக்கமும் வேணும்னா பண்ணலாம். சரிங்களா? இதை நீங்கள் அப்படியே க்யூர் பண்ணணும். இது 60 செகண்ட்ஸ்க்கு நீங்கள் க்யூர் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ நான் க்யூர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நம்ம க்யூர் பண்ணிட்டோம். க்யூர் பண்ணிவிட்டு நம்ம டாப் கோட் போடணும். இதுக்கு மேலே உங்களுக்கு எதாவது டிசைன் வேணும்னா நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லை இதுவே போதும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் மேலே டாப் கோட் போடணும். டாப் கோட்டுமே வந்து சென்டரில் தான் வைக்கணும். சென்டரில் வச்சுட்டு பேக்கில் போங்க. ப்ரஷ் மட்டும் பேக்கில் எடுத்துகிட்டு போங்க. டாப் கோட் போட்டு நீங்கள் சீல் பண்ணணும். கண்டிப்பாக சீல் பண்ணிங்கன்னா தான் ஜெல் பாலிஷ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப நாளைக்கு வரும். நீங்கள் வெறும் ஜெல் பாலிஷ் போட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா, நெயில் பாலிஷ் மட்டும் போட்டிங்க அப்படின்னா க்யூர் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக பிசுன்னு இருக்க மாதிரி இருக்கும். இதே நீங்கள் டாப் கோட் போட்டுட்டு நீங்கள் பண்ணும்போது அந்த மாதிரி இருக்காது. ஃபுல்லாக எல்லா பக்கமும் நல்லா கவர் பண்ணி ஜெல் பாலிஷ் அப்ளை பண்ணுங்கள், டாப் கோட் அப்ளை பண்ணுங்கள். இப்போது 120 செகண்ட்ஸ்க்கு க்யூர் பண்ணுங்கள். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். இப்போ டச் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே எதுவுமே ஒட்டாது. இது நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நம்ம டாப் கோட் போட்டு சீல் பண்ணியிருக்கிறதுனால நல்லா 1 மந்த்துக்கு மேலேயே இது வரும். இப்போது இந்த பிளாசம் ஜெல் வச்சு நான் இன்னொரு நெயில் ஆர்ட் பண்ணி காட்டுறேன். பிளாசம் ஜெல் யூஸ் பண்ணி மார்பிள் நெயில் ஆர்ட் எப்படி பண்ணணும்னு காட்டுறேன். இதுக்கு பேஸ் கலர் கொடுத்துக்கிறேன். நெயில் டிப் எப்பவுமே பஃப் பண்ணிவிடுங்க. நான் பேஸ் கலர் கொடுத்துக்கிறேன். சென்டரில் வச்சுட்டு ப்ரஷ் மட்டும் பேக்கில் போங்க. நீங்கள் இதை மாதிரி டிப் யூஸ் பண்ணும்போது இந்த ஹோல்டரில் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹோல்டரில் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். நீங்கள் இப்படி வளைச்சி பண்ணுறதுக்குலாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை விடவும் ஈஸியாக வேணும்னா நீங்கள் டூத் பிக் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? இப்போது அப்ளை பண்ணிட்டேன். இதை 30 செகண்ட்ஸ்க்கு க்யூர் பண்ணலாம். உங்களுக்கு வந்து பேஸ் கலர் கொடுக்கும்போது ரொம்ப லைட்டாக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் க்யூர் பண்ணிவிட்டு திரும்பவும் இதே கலர் கொடுக்கலாம். இது நம்ம சிங்கிள் கோட் கொடுக்கும்போது இந்த ஜெல் பாலிஷ் வந்து நல்லா திக்காக தான் இருக்கும். அதனால் எனக்கு செகண்ட் கோட் தேவையில்லை. நான் சிங்கிள் கோட்டே யூஸ் பண்ணிவிட்டு 30 செகண்ட்ஸ்க்கு க்யூர் பண்ணுறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணிவிட்டு மேலே பிளாசம் ஜெல் அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பாருங்கள். க்யூர் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சாஃப்டான பேப்பர் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கவர்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த கவர்ஸில் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம வந்து இந்த கலருக்கு கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இருக்க மாதிரி கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும் பாருங்கள். 3 லைன்ஸ் இதை மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நான் கொஞ்சம் கிளிட்டரும் எடுத்திருக்கேன். கிளிட்டரும் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. உங்கள் இஷ்டம் தான். உங்களுக்கு என்ன கலர் வந்து வச்சா உங்களுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி ஒரு 3 கலர்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. 3 or 4 கலர்ஸ் உங்கள் இஷ்டம் தான் அது. நெக்ஸ்ட்டு நான் ஒயிட் கலரும் சூஸ் பண்ணிக்கிறேன். த்ரீ ஆர் 4 கலர்ஸ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே அழகாக இருக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ண பாருங்கள். டாட்டிங் ப்ரஷ் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு
கொஞ்சம் ஜிக்ஸாக்காக நீங்கள் எல்லா கலர்ஸுமே இது பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளாட்டான ப்ரஷ் இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் இந்த ஜிக்ஸாக் பண்ணீங்க இல்லைங்களா, இதுலேருந்தே இப்படி எடுங்க. எடுத்துட்டு பிளாசம் ஜெல் அப்ளை பண்ணியிருக்க இடத்துல இந்த மாதிரி பண்ணுங்க. பேலன்ஸ் ரிமைனிங் உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் தேவையோ நீங்கள் அது பண்ணிங்கனாலே ஒரு மார்பிள் எஃபெக்ட் வந்துடும். இது கொஞ்சம் நீங்கள் விட்டிங்கன்னா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். இந்த பிளாசம் ஜெல்லோட பர்பஸே வந்து ஸ்ப்ரெட் ஆகுறது தான். சரிங்களா? உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகணுமோ அந்த அளவுக்கு ஓப்பன் பண்ணி வைங்க. வச்சுட்டு இப்போ பாருங்கள், கிளிட்டர் எல்லா கலரும் மிக்ஸ் ஆகி ஒரு மார்பிள் எஃபெக்ட் வருது. இப்போ இதை நீங்கள் க்யூர் பண்ணலாம். இதை 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணுங்கள். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த ஜெல் பாலிஷை பொறுத்த வரைக்கும் கலர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக மிக்ஸ் ஆகாது. நம்ம எப்படி போடுறோமோ அதே மாதிரி அதே ஃப்ளோவில் தான் இருக்குமே தவிர மிக்ஸ் ஆகாது. 2 ஜெல் பாலிஷ் வந்து அப்படியே மிக்ஸ் ஆகும்ல, நார்மல் நெயில் பாலிஷ்னால் அந்த மாதிரி மிக்ஸ் ஆகும். இந்த ஜெல் பாலிஷ் பொறுத்த வரைக்கும் மிக்ஸே ஆகாது. நீங்கள் மார்பிள் நெயில் ஆர்ட்டோ இல்லை வேறு எது பண்ணுறதா இருந்தாலுமே நீங்கள் வந்து கீழே ஒரு ப்ளூ கலர் கொடுத்ததுனால நம்ம மேலே எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு மார்பிள் நெயில் ஆர்ட்டாக க்ரியேட் ஆகிருக்கு. சரிங்களா? இதுக்கு மேலே நம்ம டாப் கோட் போடணும். டாப் கோட் போட்டு சீல் பண்ணணும். சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து டாப் கோட் போடாமல் இப்படி டச் பண்ணி பார்த்தீங்கன்னா லைட்டாக பிசு பிசுன்னு இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம டாப் கோட் போடுறோம். டாப் கோட் போட்டுட்டு நீங்கள் க்யூர் பண்ணிங்கன்னா அந்த பிசு பிசுப்புலாம் எதுவுமே இருக்காது. நான் பாருங்கள், ஒரு முறை எடுத்தேன்னா அதே தான் டர்ன் பண்ணி பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் எந்த பக்கம் வைக்கிறீங்களோ ஜெல் பாலிஷ் வந்து அந்த பக்கம் இறங்கும். அந்த ஒரு முறை நீங்கள் எடுக்கிறத வச்சு இந்த ப்ரஷ்ஷில் இந்த இடத்துல இருக்கிறதுலாம் இறங்கும் கீழே. சரிங்களா? அதுவே வந்து நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ இதை க்யூர் பண்ணணும். 120 செகண்ட்ஸ்க்கு க்யூர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம க்யூர் பண்ணிட்டோம். க்யூர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எதுவுமே இது பிசு பிசுப்பு அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஸ்டிக்கினஸ்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா ஷைனிங்காக இருக்கும். இன்றைக்கி பண்ண 2 ஆர்ட்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பிளாசம் ஜெல் யூஸ் பண்ணி எப்படி பண்ணணும்னு பார்த்துருக்கோம். இது மாதிரி நிறைய ஆர்ட் பண்ணலாம். நான் பேசிக்காக எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு எல்லாமே எப்படி பண்ணணுன்ட்டு ஒன்று ஒன்றா சொல்லித்தரேன். நெயில் ஆர்ட் பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸியாக புரியுதான்ட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ராடக்ட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.